முகுந்தன் முரளி. இந்த நிகழ்ச்சிகள் முழுவதும் நம்மளுடைய MM ஆன்மீக கலச யூடியூப் சேனல்ல நேரடி ஒளிபரப்பாகி கொண்டிருக்கின்றது. இது பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து ஜோதிட அன்பர்களும் வாடிக்கையாளர்களும் மாணவர்களும் அனைவருமே பார்த்தீங்கன்னா இது உங்களுடைய நண்பர்களுக்கு இல்லை உறவினர்களுக்கு எல்லாருமே ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா இதில் நிறைய தலைப்புகள் நிறைய தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க இருக்கின்றது என்பதனையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த மாத கூட்டத்திற்கு வருகை வந்தவர்கள் அனைவருக்கும் இது சிறப்பான ஒரு அன்பளிப்பு கொடுக்கப்பட இருக்கின்றது என்பதனையும் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து வாடிக்கையாளர்களுமே உங்களுடைய நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு ஜோதிட அன்பர்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நிறைய தகவல்கள் அரிய தகவல்கள் எல்லாம் இந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களுக்கு கிடைக்க இருக்கின்றது என்பதனை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். சரி, இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய அற்புதமான ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வாழ்க்கையில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் தான். அப்போ இந்த தொழிலை தன்னுடைய அதிர்ஷ்டவசமாக மாற்றிக்கொள்வதற்கு எந்த மாரி ஒரு வழிமுறை நம்ம கையாண்டோம்னா நமது வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய ஒரு உயர்ந்த நிலை அடைய முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை இன்னைக்கு நாம் பார்க்கலாம். அதில் இந்த 12 பாவத்துக்குமே ஒரு பலன்கள் இருக்குது. எப்படி அப்படின்னா நம்மளுடைய ஜாதக கட்டத்தில் 10ஆம் இடத்து அதிபதி எந்த ராசியில் இருக்கிறாரோ அதற்குரிய ஒரு சில விஷயங்கள் செய்யக்கூடாது, சில விஷயங்களை செய்யணும். இந்த மாரி ஒரு விஷயத்தை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் அது முதலீடு போடப்பட்ட தொழிலாக இருந்தாலும் சரி அல்லது வேலைக்கு இருக்கக்கூடிய தொழிலாக இருந்தாலும் சரி எல்லா வகையிலுமே தொழில் ரீதியில் அற்புதமான முறையில் மாற்றமும் முன்னேற்றமும் வளர்ச்சியும் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ அப்போ அந்த வகையில் எடுக்கும் பொழுது உங்களுடைய ஜாதகத்தில் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி நாம் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி நம்முடைய லக்னாதிபதி லக்னத்துக்கு 10ஆம் இடத்து அதிபதி மேஷத்தில் இருந்தால் அதாவது லக்னத்துக்கு 10ஆம் இடத்து அதிபதி மேஷத்தில் இருந்துச்சுன்னா அதுக்கு நீங்கள் என்னென்ன விஷயத்தை செய்யக்கூடாது செய்ய வேண்டும் அப்படின்றத ஒரு பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் சொல்கிறேன். இது எல்லாமே உங்களோட தொழிலில் வெற்றி பெறுவதற்கான அற்புதமான ஒரு வழிமுறைகள் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ 10ஆம் அதிபதி மேஷத்தில் இருந்துச்சு உங்கள் ஜாதகத்தில் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி உங்கள் லக்னத்துக்கு 10ஆம் இடத்து அதிபதி மேஷத்தில் இருந்ததுன்னா வீட்டில் நெல்லிக்காய் செடி வளர்க்கக்கூடாது. வீட்டில் நெல்லிக்காய் செடி வளர்த்துனீங்க அப்படின்னா தொழிலில் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு வளர்ச்சிகளும் முன்னேற்றத்தையும் கொடுக்காது. இந்த மாரி பாயிண்ட்ஸ் சொல்கிறேன். எந்த பொருளையுமே மேஷத்தில் இருந்துச்சுன்னா இலவசமாக பொருளை வாங்கக்கூடாது. யாரோ ஒருத்தர் இலவசமாக ஏதோ ஒரு பொருளை கொடுக்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் இருந்ததுன்னா அந்த பொருளை நீங்கள் வாங்குவது உங்களுடைய தொழிலை வளர்ச்சியை பல வகையில் தடைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ இதுக்கு என்ன பண்ணணும், நீங்கள் ஏதோ ஒரு பொருள் இலவசமாக உங்களுக்கு கொடுத்தா மறுபொருள் நீங்கள் ஏதோ ஒன்று கொடுத்துட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. அந்த இலவசமாக கொடுக்கக்கூடிய பொருள் அப்படியே வாங்கி வச்சுருந்தீங்கன்னா உங்களோட தொழில் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன் என்ன காரணம்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் இருக்குது. ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஏன்னா மேஷம் என்பது தர்ம ராசி.
அப்போ அந்த தர்ம ராசி இருக்கும்போது தர்மம் தான் கொடுக்கணும். அதை கொடுக்கக்கூடிய விஷயத்தை வாங்கும் போது நம்முடைய வளர்ச்சியை பல வகையில் தடைகளை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கின்ற காரணத்தினால இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் நாம் அது கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். சரிங்களா? சரி, அடுத்தது சிவப்பு நிற கைக்குட்டை பயன்படுத்துவது சிறப்பு. அதாவது சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய ஷர்ட்டு பயன்படுத்திக்கிறது உங்களோட வளர்ச்சிகள் ஏற்படுத்தி கொடுக்கும். பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய உத்வேகங்களும் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் சிவப்பு நிறத்தை 10ஆம் இடத்த அதிபதி மேஷத்தில் இருந்தனா இதை பயன்படுத்தி கொள்வது ரொம்ப நல்லது. அடுத்தது தொழில் டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கு என்ன பண்ணால் வலது கையில் வெள்ளி காப்பு போடுவது ரொம்ப சிறப்பு. வலது கையில் வெள்ளி காப்பு. அப்போ வலது கையில் வெள்ளி காப்பு நீங்கள் போடுவதன் மூலமாக பார்த்தீங்கன்னா எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்ல ஒரு உத்வேகங்கள் பலங்கள் பலப்படுத்தி கொடுக்கும் அப்படின்றது இருக்குது. சரிங்களா? அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பெண்கள் வெள்ளி விலையில் அணியலாம். பெண்களை பொறுத்த வரைக்கும் வெள்ளி விலையில் பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு 10ஆம் இடத்து அதிபதி மேஷத்தில் இருந்துச்சுன்னா வெள்ளியில் அணிவது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்புத்தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது உறங்கும் போது தலைமாட்டுக்கு அடியில் ஒரு சொம்பு பார்த்தீங்கன்னா தண்ணீர் வைத்து கொள்வது ரொம்ப நல்லது. உங்களோட ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடத்து அதிபதி மேஷத்திலிருந்து தொழிலில் குழப்பமாக இருக்குது, வளர்ச்சி கொடுக்கல, முன்னேற்றத்தை கொடுக்கல, இந்தமாரி ஒரு சூழ்நிலைகள் அமைந்து விட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சொம்பு தண்ணி தலைமாட்டுக்கடியில் வச்சு அதை எடுத்துட்டு போய் காலையில் நேரத்தில் வளரக்கூடிய செடி அல்லது மரம் முள் இல்லாமல் ரோஜா பூ செடியில் ஊற்றக்கூடாது, முள் மரத்தில் ஊற்றக்கூடாது. மற்றபடி ஆலமரம், அரச மரம், வேப்ப மரம், துளசி செடி அல்லது பார்த்தீங்கன்னா செம்பருத்தி செடி, மருதாணி செடி, இந்தமாரி செடிகளுக்கெல்லாம் நீங்கள் தண்ணீர் ஊற்றுவதன் மூலமாக தொழில் ரீதியில் இருக்கக்கூடிய குழப்பத்தில் தெளிவாகக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது காலையில் எழுந்த உடனே செடிக்கு ஊற்ற வேண்டாம். அது நவகிரக தோஷத்தை அந்த சொம்பு தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா நவகிரக தோஷங்கள் எல்லாமே மற்றும் அது மட்டும் இல்லை எந்த மாரி ஒரு வாழ்க்கையில் ஒரு தோஷங்கள் இருந்தாலும் அது எல்லாமே உங்களுக்கு விலகி போகக்கூடிய ஒரு அமைப்பு ஆற்றல் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ 10ஆம் அதிபதி மேஷத்தில் இருந்ததுன்னா இதெல்லாம் நீங்கள் செய்து கொள்வது ரொம்ப நல்லது. சிம்பிள் சின்ன சின்ன டிப்ஸான ஒரு விஷயம் தான், ஆனால் இது நிறைய வெற்றிகளும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்ற விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 10ஆம் இடத்து அதிபதி மேஷத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் மேஷத்தில் தான் இருக்குது அப்படின்னா எப்பயுமே எந்த கோவிலுக்கு போனாலும் சரி மாலை ஒன்று வாங்கி கொடுங்க. குறிப்பாக பழனி முருகன் கோவிலுக்கு போனால் ஒரு மாலை வாங்கி கொடுத்து தரிசனம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். அதேமாரி 10ஆம் இடத்து அதிபதி மேஷத்தில் இருந்தால் பழனியில் தங்கத்தேர் இழுப்பதன் மூலமாக தொழில் ரீதியில் இருக்கக்கூடியது வருமான ரீதியில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் நிவர்த்தி செய்து ஒரு முன்னேற்றங்கள் அடைவதற்கான அற்புதமான ஒரு வழிமுறைகள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இது 10ஆம் இடத்து அதிபதி மேஷத்தில் இருந்துச்சு அப்படின்னா இந்த வழிமுறையை நீங்கள் பயன்படுத்தி கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்புத்தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்க. சரிங்களா? அடுத்தது 10ஆம் அதிபதி ரிஷபத்தில் இருந்தால் 10ஆம் அதிபதி ரிஷபத்தில் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இருந்ததுன்னா இவங்க என்னென்ன விஷயத்தை செய்யலாம் செய்யக்கூடாது அப்படின்ற விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கங்க. ஃபஸ்ட்டு ஆடைகளுக்கு நல்ல வாசனை திரவியங்கள் மற்றும் சென்று பயன்படுத்துவது அதிர்ஷ்டத்தை பெருக்கும். என்றைக்குமே பார்த்தீங்கன்னா ரிஷபம் என்பது சுக்கிரன், அது 10ஆம் இடத்து அதிபதி இருக்கிறதுனால அவங்க தொழில் செய்யக்கூடிய இடத்துக்கு போகும்போது நல்ல நீட்டாக இருக்கணும், ட்ரெஸ்ஸு நல்ல வாசனை உள்ளதாக இருக்கணும். அப்போ தான் அந்த தொழில் செய்யக்கூடிய ஒரு வைப்ரேஷன் சக்தி பல வகையில் பல மடங்களை உங்களுக்கு நல்ல ஒரு உத்வேக பலங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ அப்போ இதை நீங்கள் நல்லா எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்ல ஒரு உத்வேகங்கள் பலங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு பலங்கள் ஏற்படுத்தும். அதுக்கு அடுத்தது பட்டு துணி, நைலான் துணி போன்ற மென்மையான துணிகள் உங்களுக்கு எப்பயுமே அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்போ என்ன பண்ணோம், பட்டு துணியை பேக்கெட்டில் வச்சுக்கிறது, இல்லை பணம் வைக்கக்கூடிய டிராவில் வச்சுக்கிறது தொழில் செய்யக்கூடிய இடத்துல. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வகையிலுமே உங்களுக்கு பல வகையில் பல மாற்றத்தை வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான ஒரு உத்வேகங்கள் இதில் கண்டிப்பாக ஏற்படுத்தும் அப்படின்றது இருக்கிறது. சரிங்களா? அடுத்தது மனைவியை தவிர பிற பெண்களுடன் தொடர்பு வைக்க செல்வம் அழியும். ஏன்னா இந்த ரிஷபத்தில் இருக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். 10ஆம் இடத்து அதிபதி
ஏன்னா அது கர்மக்காரகன் 10ஆம் இடம், தொழில்காரகன்றதும் அவருக்கு அந்த இதில் இருக்குது. ஸோ இந்த வகையில் நீங்கள் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்பயுமே கொஞ்சம் கவனமாக இருந்து பார்த்துக்கொள்வதுதான் பல வகையில் உங்களுக்கு நன்மைகளும் முன்னேற்றத்தை வளர்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். சரிங்களா? அப்போ இந்த மனைவி தவிர பிற பெண்களோட தொடர்பு வைக்கும்போது பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியில் இருக்கக்கூடிய பல வகையில் உங்களுக்கு பிரச்சனைகளும் சிக்கலும் தொந்தரவுகளும் கண்டிப்பாக உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துரும். ஏன்னா 10ஆம் இடம்ன்றது டேஞ்சர், ரிஷபன்றது அதை விட டேஞ்சர். இதை நீங்கள் தொழிலில் ஜெயிக்கிறதுக்கும் சில இடங்களில் தோல்வி எடுத்து இதுவும் ஒரு காரணமாக இருக்கும். கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அதேமாரி மரியாதை குறைவு, மன உளைச்சல், பொருளாதார வீழ்ச்சி இதனால் ஏற்படும். பெண்கள் தொடர்பு ஏற்படுத்தும் போது இதனால் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். சரிங்களா? அடுத்தது தொழில் செய்யக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் கல்கண்டு வைத்து வழிபாடு செய்து கொள்வது எல்லா வகையிலும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். டைமண்டு தொழில் செய்யக்கூடிய இடத்துல வந்து டைமண்ட் கல்கண்டு வந்து எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்ல ஒரு பலங்களும் வளர்ச்சிகளும் ஏற்படுத்தி கொடுக்குது. அதை நீங்கள் எந்த இடத்துல தொழில் செய்கிற இடத்துல ஒரு பீங்கான் இதில் வந்து போட்டு வச்சுக்கலாம். கிளைண்ட் வர்றது, வாடிக்கையாளர் வந்தாங்க அப்படின்னா அந்த டைமண்ட் கல்கண்டு வந்து உங்கள் கையால் எடுத்து கொடுக்கும்போது அவங்க வந்து மற்றவங்ககிட்ட வந்து ஒரு கிளைண்ட் வந்து உற்சாகப்படுத்துறதுக்கும் வர வைக்கிறதுக்கும் இந்தமாரி ஒரு விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக அவர் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு உத்வேகங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்தும் அப்படின்றது இருக்குது. ஸோ அதனால் இதை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிறது பல வகையில் நன்மைகளை கொடுக்கும் அப்படின்றது இருக்குது. அதுக்கு அடுத்தது பிறந்த மாதத்தில் வந்து எப்பயுமே செருப்பு வாங்கக்கூடாது. எதுனா 10ஆம் இடத்து அதிபதி ரிஷபத்தில் இருந்துச்சுன்னா அவங்க எந்த மாதத்தில் பிறந்தாங்களோ அந்த மாதத்தில் எக்காரணத்தை கொண்டும் செப்பல் வாங்கக்கூடாது. அப்படி செப்பல் வாங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனால் பல பின் விளைவுகளும் நிறைய சிக்கல் பிரச்சனைகள்லாம் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதனால் இதை நீங்கள் வந்து கொஞ்சம் எல்லா வகையிலுமே தவிர்த்து கொள்வது பல வகையில் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றத ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். சரிங்களா? சரி, அடுத்தது பிச்சைக்காரர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் போட வேண்டும். ஏன்னா அது பொருள் ராசி. ரிஷபம் வந்து பொருள் ராசி. அது 10ஆம் இடத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் ஒரு ஹெல்ப் கேட்குறாங்க, உதவி கேட்குறாங்க, இல்லைன்ற ஒரு வார்த்தை வந்து உங்கள் வாயிலேருந்து வரக்கூடாது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? தரேன்னு சொல்லணும். இல்லைன்னா வேறு ஏதோ ஒரு பொருளுக்கோ உங்களால் முடிஞ்சது பிஸ்கட்டோ சாப்பாடோ ஏதோ ஒன்று வாங்கி கொடுத்துருங்க. அதனால் பிச்சைக்காரங்களுக்கு மட்டும் இந்த ரிஷபத்தில் 10ஆம் இடத்து அதிபதி நின்று விட்டால் அவர்கள் இல்லை என்ற ஒரு வார்த்தை மட்டும் எக்காரணத்தை கொண்டும் சொல்லக்கூடாது அப்படின்றத உங்களோட மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இதை வந்து நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா எல்லா வகையிலுமே உங்களுக்கு நன்மைகள் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அதுக்கு அடுத்தது 10ஆம் இடத்து அதிபதி 10ஆம் இடத்து அதிபதி மிதுனத்தில் இருக்குது. மிதுனத்தில் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இருந்ததுன்னா பள்ளி தங்க 10ஆம் இடத்து அதிபதி மிதுனத்தில் இருக்குது அப்படின்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் ரீதியில் எல்லா வகையிலுமே ஒரு மாற்றத்தை வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்குன்னா மீனுக்கு பொறி உணவு போட்டால் சிறப்பு. மீனுக்கு வந்து உணவு அல்லது பொறி போட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு சிறப்பு தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது புனித யாத்திரைக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் புனித யாத்திரைக்கு போகிறாங்க அப்படின்னா பால் அரிசி தானம் செய்வது ரொம்ப ஒரு சிறப்பு தன்மைகளை கொடுக்கும். தொழில் ரீதியில் இருக்கக்கூடிய எல்லா வகையிலுமே சிக்கலிருந்து மீண்டு வெளிவருவதற்கு இது அற்புதமான ஒரு வழிமுறைகள் பயன்படுத்தி கொள்ளலாம். அடுத்து வந்து 12 வயதுக்குள் இருக்கும் குழந்தைகளை வந்து எக்காரணத்தை கொண்டும் திட்டக்கூடாது. இந்த 12 வயசுக்குள் இருக்கிற குழந்தைகளை திட்டினீங்க அப்படின்னா அந்த மிதுனத்தில் இருக்கக்கூடிய 10ஆம் பாவத்தினுடைய அதிபதியினுடைய சிறப்பு தன்மைகள் வந்து தொழிலில் பல வகையில் உங்களுக்கு நிறைய பாதிப்புகளும் தொந்தரவுகளும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதனால் இதை வந்து நீங்கள் எப்பொழுதுமே கொஞ்சம் தவிர்த்து கொள்வது பல வகையில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் 10ஆம் இடத்து அதிபதி மிதுனத்தில் இருந்தால் பச்சை நிற ஆடையை வந்து அதிகமாக அணியக்கூடாது. பச்சை நிற மோதிரமும் போடக்கூடாது. ஏன்னா அது அதோடைய வைப்ரேஷனு. அதை போடும்பொழுது ரொம்ப ஆழ்ந்த சிந்தனைகள் போகும்போது
ரொம்ப நம்ம அட்வான்டேஜாக நம்ம எல்லாம் கரெக்டாக செய்கிறோம் அப்படின்னு சொல்லி போட்டு அதில் பல வகையில் சிக்கலும் பிரச்சனையும் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுத்து விடும். ஸோ அதனால் இதை வந்து நீங்கள் கொஞ்சம் எப்பயுமே கேர்ஃபுல்லாக கவனமாக கையாண்டுக்கிறது பல வகையில் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்தது, கர்மஸ்தானம் என்பது கர்ம தன்மை அதிகரிக்கும் என்பதால் பச்சை நிறத்தை வந்து அந்த இடத்துல பச்சை நிற பொட்டு, பச்சை நிற ஆடை, அதேமாரி வந்து மரகத பச்சை, உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய பச்சை நிற கல்லாக இருந்தால் கூட அதை தவிர்த்து கொள்வது நல்லது. ஏன்னா தொழிலுக்குன்றது நம்ம சிறப்பான தன்மைகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நம்ம பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு இதை நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக கையாண்டுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்றது இருக்குது. அதேமாரி பல் துளைக்கும் போது கண்டிப்பாக கண்ணாடி பார்த்து துளைக்கக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் கண்ணாடி பார்த்து பண்ணுவோம், மற்றவங்களுக்கு எப்படின்னா இருக்கட்டும். பட் மிதுனத்தில் 10ஆம் இடத்து அதிபதி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்ணாடி பார்த்து பல் வளர்க்குறீங்க அப்படின்னா நிறைய குழப்பங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள், சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றத இருக்குது. அதனால் இவைகளை செய்ய மிதுனத்தில் ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய தோஷம் விலகி நல்ல ஒரு முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் கண்டிப்பாக இந்த மிதுனத்தில் இருக்கக்கூடிய 10ஆம் இடத்து அதிபதி இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாமே உங்களுக்கு பல வகையில் உங்களுக்கு நிவர்த்தி செய்யறதுக்கான ஒரு வழிமுறைகள் உங்களுக்கு உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்ற விஷயத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அதே போல் 10ஆம் இடத்து அதிபதி மிதுனத்தில் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விசேஷத்தன்மை இருக்குது. என்ன ஒரு விசேஷத்தன்மை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, தொழிலில் வந்து இவங்க நல்ல கெட்டிகாரத்தனமாகவும் புத்திசாலித்தனமாகவும் சிந்தனைக்கு கொடுக்கக்கூடிய ஆற்றல் இவங்ககிட்ட இயற்கையாகவே ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ இந்த இயற்கையாகவே இவங்ககிட்ட ரொம்ப அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால இயற்கையாகவே உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கின்ற காரணத்தால் என்னென்னா, இவங்க எதுக்கு அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்றத திட்டமிட்டு செயல்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது. அதிக திட்டமிடுதல் இவர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும். ஸ்கேன் போடுற மாரி நான் அடுத்து இதை செய்ய போகிறேன், அடுத்து இதை நான் பண்ண போகிறேன் அப்படின்றத நீங்கள் வந்து ஒரு நோட்டில் குறிப்பு எடுத்து வச்சுக்கிட்டு அது மூலமாக நீங்கள் நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான முயற்சிகள் பண்ணும்போது பல வகையில் உங்களுக்கு நன்மைகளும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியும் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்ற விஷயத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். சரிங்களா? சரி, அடுத்தது 10ஆம் இடத்து அதிபதி கடகத்தில் இருந்தால் 10ஆம் இடத்து அதிபதி கடகத்தில் இருந்தால் எந்த விஷயத்தை செய்யலாம் செய்யக்கூடாதுன்றதை பார்க்கலாம். பௌர்ணமி திதியில் தாயிடம் ஒரு வெள்ளி நாணயம் பெற்று அத்துடன் பச்சை அரிசியும் ஒரு வெள்ளத்துளியில் முடித்து பணம் வைக்கும் பெட்டி அல்லது பீரோவில் வைத்து வர செல்வம் சேரும். 10ஆம் இடத்து அதிபதி கடகத்தில் இருந்துச்சுன்னா பௌர்ணமி திதியில் தாயிடம் ஒரு வெள்ளி நாணயம் பெற்று அதுடன் பச்சை அரிசியும் ஒரு வெள்ளை துணியில் முடித்து பணம் வைக்கும் பெட்டி அல்லது பீரோவில் வைத்து வர செல்வங்கள் சேரும். என்றுமே இப்படி செஞ்சிட்டீங்கன்னா வறுமை வராமல் இருக்கும் சூட்சமம் ஆகும். எப்பயுமே உங்களுக்கு வறுமை வராது. ஒரே ஒரு டைம் பண்ணீங்கன்னா போதும், நீங்கள் ரெகுலராக பண்ணணும்லாம் கிடையாது. அப்படி நீங்கள் பண்ணுற மாரி இருந்தால் வருடத்துக்கு ஒரு முறை பௌர்ணமி நாளில் இது செய்வதன் மூலமாக, ஏன்னா கடகம் என்பது சந்திரனுடைய வைப்ரேஷன் சக்தி. அதே நேரத்தில் பௌர்ணமிக்கு நல்ல ஒரு வைப்ரேஷன், வெள்ளிக்கும் நல்ல ஒரு தன்மை, சந்திரனும் ஆட்சி பெற்றிருக்கார், 10ஆம் இடத்து அதிபதி அங்கே இருக்கிறனால இது எல்லா வகையிலுமே உங்களுக்கு அதீத முன்னேற்றமும் வளர்ச்சியும் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு உத்வேகங்கள் ஆகும். ஸோ அதனால் இதை வந்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரலாம். நீங்கள் அடுத்த பாயிண்ட்டு, தாய் இல்லாதவர்கள். இப்போ ஒரு சிலர் வந்து இதை கேட்டோன்னுமே எனக்கு அம்மா இல்லைங்க, அதுக்கு என்னங்க பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா ஏதோ ஒன்று வந்துச்சுன்னா, 60 வயதுக்கு மேற்பட்ட நல்ல உள்ளம் கொண்ட தாய் பெண்ணிடம் கொடுத்து இதை பெற்றுக்கொள்ளலாம். அப்போ இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது அம்மா இல்லைனாலும் 60 வயதுக்கு மேற்பட்டு இருக்கிறவங்க, வயசானவங்க, இந்தமாரி ஒரு விஷயத்தில் இருக்கிறவங்ககிட்டையும் நீங்கள் அதை வந்து நீங்கள் ப்ராப்பராக கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வரலாம் அப்படின்றது இருக்குது. சரி, அடுத்த பாயிண்ட்டு, ஜோதிடத்துறையில் இருப்பவர்கள். ஜோதிடத்துறையில் இப்போ நம்மளாம் ஜோதிடத்தில் இருக்கிறோம். இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த லக்னத்துக்கு 10ஆம் இடத்து அதிபதி கடகத்தில் இருந்துச்சுன்னா ஜோதிடத்தில் இருப்பது சந்திர ஓரை திங்கட்கிழமை நாளில் சந்திர ஓரையில் இதை செய்யலாம். அதாவது வந்து திங்கட்கிழமை நாளில் சந்திர ஓரையில் பௌர்ணமி நாளில் செய்யலாம். ஜோசியராக இருந்தாங்கன்னா சந்திர ஓரையில் செய்யும்போது, அல்லது ஜென்ம நட்சத்திரத்தில் வரும் ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கு சந்திர ஓரையில் இதை செய்தாலும் ரொம்ப ஒரு சிறப்புத்தன்மைகள்
ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ இதை கூட நீங்கள் ஜோதிடர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் மேலே இருக்கிறதும் செய்யலாம், இதையும் செய்யலாம். இதுலேயுமே உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்புத்தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கங்க. அடுத்தது, கோவிலுக்கு செல்லும்போது வெறும் காலுடன் காலணி இல்லாமல் செல்வது தான் ரொம்ப சிறப்பு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா காலணி இல்லாமல் நீங்கள் போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை வளர்ச்சியும் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா 10ஆம் இடத்துல சந்திரனுடைய அமைப்பாற்றல் இருக்கிறனால இதை வந்து நீங்கள் கொஞ்சம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி. அடுத்தது, 10ஆம் அதிபதி சிம்மத்தில் இருந்தால், 10ஆம் அதிபதி சிம்மத்தில் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இருந்ததுன்னா முக்கியமான நிகழ்ச்சிகள், இன்டர்வியூ, பிஸ்னஸ் மீட்டிங் போன்றவற்றில் கலந்து கொள்ள முன்னாடி கொஞ்சம் உணவு அருந்திவிட்டு செல்வது வலுவை உருவாக்கும். ஏன்னா எப்பயுமே வந்து இவங்க வெறும் வயிற்றோட போய் 10ஆம் இடத்து அதிபதி சிம்மத்தில் இருக்கும்போது இவங்க அதை செய்வது அவங்களோட மைண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஷார்ப்பாக வேலை செய்யாது. அப்போ ஏதோ ஒன்று சாப்பிட்டு போகும்போது பிஸ்கெட்டோ அல்லது உணவோ அல்லது டீயோ ஸ்நாக்ஸோ பஜ்ஜியோ போண்டாவோ எதுவாக இருந்தாலும் சரி, இவர்கள் வந்து இதை நீங்கள் பயன்படுத்துவதன் மூலமாக நல்ல ஒரு வளர்ச்சிகள், தொழில் ரீதியில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு முடிவு எடுக்கிறதும் டக்குன்னு ஒரு முடிவு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இந்த 10ஆம் இடத்து அதிபதி சிம்மத்தில் இருந்தால் இதை செய்து கொள்ளலாம். சரிங்களா? அடுத்தது, ஒரு செம்பு டாலரு பண வசதி இருக்கும் பட்சத்தில் தங்க நாணயம் கழுத்தில் அணிந்து கொள்வது நல்ல மதிப்பு கூடும், செல்வ நிலை அதிகரிக்கும். ஏன்னா இந்த 10ஆம் இடத்து அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா சிம்மத்தில் இருந்ததுன்னா அந்த பார்வைக்கு வந்து அந்த கழுத்தில் வந்து அது இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பல வகையில் உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகள் முன்னேற்றத்தையும் ஒரு கெத்தை மெயின்டைன்ஸ் பண்ணக்கூடும். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு ஒரு ஸ்ட்ராங்கான முடிவாக இருக்கும். அதனால் சிம்மத்தில் வந்து 10ஆம் இடத்து அதிபதி இருந்தால் இதை பயன்படுத்துவது தொழில் ரீதியில் இருக்கக்கூடிய எவ்வளோ பெரிய சிக்கல் பிரச்சனைனாலும் ஒரு கெத்தாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தபடியாக, கண் பார்வையற்ற 10 நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இனிப்பு வாங்கி கொடுப்பதன் மூலமாக, குறைந்தது 10, அதுக்கு மேலே உங்களுடைய விருப்பம், கொடுப்பதன் மூலமாக தொழில் முன்னேற்றமும் அதிர்ஷ்டம் உண்டாகும். சரி, இது என்னைக்கு கொடுத்தா சிறப்பாக இருக்கும்? இது என்னைக்கு கொடுத்தா மிகவும் வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் தொழில் தொடங்கிய நாள் அல்லது நீங்கள் பிறந்த கிழமை அல்லது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம், இந்த நாளில் சிம்மத்தில் 10ஆம் இடத்து அதிபதி இருந்தால் கண் பார்வையற்ற 10 பேர்த்துக்கு இனிப்பு வாங்கி கொடுப்பதன் மூலமாக உங்களோட தொழிலில் எந்த மாரி ஒரு சிக்கல் இருந்தாலும் அது விரைந்து முடிவு பண்ணி, அதாவது வந்து அந்த கஷ்டத்தை எல்லாத்தையும் போக்கி ஒரு முன்னேற்றத்தையும் பொருளாதாரத்தையும் வளர்ச்சி அடைவதற்கு என்ன உத்வேகத்தை கொடுக்குமோ அது பல மடங்கு உங்களுக்கு பலத்தை கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். சரி, அடுத்தது, உங்களோட பொருளாதார நிலைக்கு ஏற்ப ஏதோன சேவை நிலையிலும் அன்னதானம் செய்வது அல்லது பால் உணவு பொருட்கள் வாங்கி கொடுப்பது ரொம்ப விசேஷம். அப்போ இவங்க வந்து இதை எப்பயுமே நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது பல வகையில் நன்மைகளும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். சரிங்களா? சரி, அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா அரிசி பொருட்கள் தானம் செய்யலாம். ஏன்னா இவங்க வந்து அரிசி வந்து ஏதோ கும்பாபிஷேகம் மற்ற இடத்துக்கு போகிறது இதெல்லாம் வந்து ஒரு தானம் பண்ணிட்டு வந்தோம்னா மிகவும் சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை வளர்ச்சியும் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். யாரேனும் பொருள் தந்தாங்கன்னா அதில் சிறிது பொருளாகுது திருப்பி தர வேண்டும். இவங்க யாரோ ஒருத்தர் பொருள் ஏதோ வாங்குறாங்க அப்படின்னா அதுக்குள்ள வந்து ஏதோ ஒரு பொருளை வந்து நம்ம திருப்பி கொடுப்பது ரொம்ப ஒரு சிறப்புத்தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றத இருக்குது. சரிங்களா? அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா வயதில் மூத்தோருக்கு நல்ல மரியாதை செலுத்த வேண்டும். உங்கள் மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் அதிகரிக்கும் சமுதாயத்தில். என்றைக்குமே 10ஆம் இடத்து அதிபதி வந்து கம்பல்சரி 10ஆம் இடத்துல இருக்குது அப்படின்னா யார் வயதில் மூத்தவங்க வந்தாலும் சரி, ஒரு சிறப்பு இருந்தாலும் சரி, அவங்களுக்கு மரியாதை செலுத்துறதுல மட்டும் குறையே வரக்கூடாது. அவங்களுக்கு பொன்னாடை போடுறது, அவங்களுக்கு வந்து மதிப்பு மரியாதை நல்ல பலமாக கொடுக்கறது, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஒரு அமைப்பாற்றலுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்க உங்களோட தொழிலையும் கௌரவம் மதிப்பும் கூடிக்கிட்டே இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் இந்த தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ அதனால் இதை வந்து நீங்கள் எப்பயுமே கரெக்டாக ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்க. அடுத்தது, மது மாமிசம் உண்பது அறவா தவிர்த்து கொள்வது ரொம்ப நல்லது.
அப்படி மது மாமிசம் சாப்பிட்டீங்க அப்படின்னா தொழிலில் நிறைய போட்டியை நீங்கள் சமாளிக்க வேண்டியது வரும். அதனால் இதை வந்து கரெக்டாக இருக்கணும். அதேமாரி 10ஆம் இடத்து அதிபதி சிம்மத்தில் இருந்ததுன்னா நேர்மையாக இருக்கணும். அந்த ஸ்பீச்சில் பொறுத்த வரைக்கும் உண்மை நேர்மையாக இருக்கணும். கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்லி இருந்தோம்னா தொழில் எப்போ வேணாலும் கமுத்தி விட்டு போயிடும். அதனால் இதை வந்து உங்களோட மைண்டில் எப்பயும் ஞாபகம் வைத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்ற விஷயத்த ஞாபகம் வச்சுக்கங்க. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வீட்டு அதிபதி இதில் சிம்மத்தில் இருந்தால், அடுத்த 10ஆம் வீட்டு அதிபதி கண்ணியில் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண் குழந்தையாக இருந்ததுன்னா, பெண் குழந்தையாக இருந்துச்சு அப்படின்னா கம்பல்சரி மூக்குத்தி அணிவதன் மூலமாக மேன்மை உண்டாக்கும். பெண்களாக இருந்ததுன்னா மூக்குத்தி அணிவதன் மூலமாக மேன்மை உண்டாகும். அதே போல் மழை பெய்யும் பொழுது மொட்டை மாடியில் விழும் மழை நீர் பயன்படுத்துவது ரொம்ப சிறப்பு. இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த தண்ணி எடுத்து வைத்து நம்ம பயன்படுத்துவதன் மூலமாக எல்லா வகையிலுமே நமக்கு நன்மையும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றத உங்களோட மைண்டில் ஞாபகம் வச்சுக்குங்க. ஏன்னா இந்த 10ஆம் வீட்டு அதிபதி கண்ணியில் இருக்கும்போது இந்த மாரி ஒரு விஷயத்தை நம்ம பயன்படுத்தி கொள்வது நல்லது. சரியாங்க? ஓகே. அப்போ 10ஆம் அதிபதி கண்ணியில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட வீட்டில் வந்து தொழில், நீங்கள் எந்த தொழில் செய்கிறீங்களோ அந்த தொழிலுக்குரிய ஒரு பொருளை வந்து உங்கள் வீட்லேயோ தொழில் செய்கிற இடத்துல டேபிள் மேலே வச்சுருக்கீங்க. எந்த மாரி தொழில் செஞ்சாலும் சரி, நீங்கள் ஒரு ஜோதிடம் பார்க்கணுன்னா அந்த பஞ்சாங்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள் என்றைக்குமே 10ஆம் இடத்து அதிபதி கண்ணியில் இருக்கிறது, ஜோதிடம் பார்க்கறது ரொம்ப விசேஷம். அவங்களுக்கு இயற்கையாகவே நிறைய பேர்த்தோட சிக்கலை தீர்த்து வைக்கிறதுக்கான அற்புதமான ஒரு வழிமுறைகள் அவங்களுக்கு இயற்கையாகவே அவங்களுக்கு கிடைக்கும். அவங்கக்கிட்ட பொறுத்த வரைக்கும் நிறைய சிக்கலான ஜாதகத்தெல்லாம் வந்து தீர்த்து வச்சு அது மூலமாக கிளைண்ட் ரொம்ப அதிகரிக்கக்கூடிய அமைப்பாட்டில் இருக்கும். அப்போ இவர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்ணியில் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட தொழில் செய்யக்கூடிய ஒரு அடையாள பொருளை வந்து உங்கள் வீட்லேயும் வைக்கணும், தொழில் செய்கிற இடத்துல இருக்கணும். விவசாயம் பண்ணால் விவசாயம் சம்மந்தப்பட்ட ஒரு பொருள், துணி வியாபாரம் பண்ணுறனா துணி வந்து புது துணி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி, இல்லைன்னா அதில் நீங்கள் இருக்கிற மாரி ஒரு ஸ்டில்லு, ஒரு ஃபோட்டோ இது எடுத்துகிட்டு வந்து தொழில் செய்கிற இடத்துல நீங்கள் தொழில் தொடங்கின மாரி, அந்த தொழில் பக்கத்தால் நீங்கள் டேபிள் மேலே உக்காந்துட்டு இருக்கிற மாரி, அந்த டேபிளில் சேரில் இருக்கிற மாரி, பக்கத்தால் நிற்கிற மாரி, நீங்கள் எந்த மாரி தொழில் செய்யலாம் அந்த அடையாள பொருள் வந்து கம்பல்சரி இருக்கணும். அது இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ரொட்டேஷன், இந்த தொழில் ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல் பிரச்சனைகள் இது எல்லாமே உங்களுக்கு நிவர்த்தி செய்யறதுக்கான அற்புதமான ஒரு வழிமுறைகள் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த ஞாபகம் பார்த்துக்குங்க. சரிங்களா? அடுத்தபடியாக 10ஆம் அதிபதி துலாமில் இருந்துச்சுன்னா, 10ஆம் அதிபதி துலாமில் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இருந்ததுன்னா கோவில் அல்லது தர்மஸ்தானங்களுக்கு வெண்ணெய் தயிர் கொடுப்பது ரொம்ப சிறப்பு. இவங்க வந்து இந்த இடத்துல நீங்கள் அதை வாங்கி கொடுக்கும்போது தொழில் இருக்கக்கூடிய எந்த மாரி ஒரு சிக்கல் இருந்தாலும் பிரச்சனை இருந்தாலும் அதை தீர்த்து வைக்கிறதுக்கான அற்புதமான ஒரு வழிமுறைகள் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றத ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். சரிங்களா? லைவ் ஒன்றும் வரலையாட்டுதுங்க ஐயா, பழனித்தாங்கய்யா, லைவ் ஒன்றும் வரலையாட்டுது பாரு. வந்துச்சா? ஓகே ஓகே. சுற்றிட்டே இருக்குது, செக் பண்ணி பாரு. புது லிங்க் கொடுங்க எனக்கு. சரி, 10ஆம் அதிபதி துலாமில் இருந்ததுன்னா கோவில் அல்லது தர்மஸ்தானங்களுக்கு வெண்ணெய் தயிர் கொடுப்பது ரொம்ப சிறப்பு தன்மையை கொடுக்கும். அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு தானம் கொடுக்க தொழில் சிறப்பாகும். அதாவது உருளைக்கிழங்கு ஏதோ ஒரு இடத்துல ஆதரவற்றோர் இல்லத்துக்கு இல்லை வேறு ஏதோ ஒரு பக்கம் இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் இருந்ததுன்னா அங்கே வந்து அந்த உருளைக்கிழங்கு தானமாக கொடுப்பதன் மூலமாக அபரிதமான தொழில் நல்ல முன்னேற்றத்தை பயன்படுத்த நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும். அன்னதான சென்றவங்களுக்கெல்லாம் இது கொடுக்கறது ரொம்ப நல்லது. அடுத்தது வெள்ளிக்கிழமை தோறும் வீட்டில் வந்து கோமியம் தெளித்து வர தொழில் மேன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ மாட்டு கோமியத்தை வந்து வீட்டு முழுவதும் தொளிச்சிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு விசேஷமான ஒரு தொழில் ரீதியில் இருக்கக்கூடிய பல வகையான சிக்கல் பிரச்சனைகள்லாம் தீர்த்து வெளியே வரக்கூடிய அமைப்பாற்றல்
கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்ற விஷயத்த ஞாபகம் வச்சுக்கங்க. சரிண்ணா? சரி, அதுக்கு அடுத்தது வெள்ளி மாமியார் வீட்டில், இந்த மாமியார் வீட்டிலிருந்து வெள்ளி நாணயம் பாத்திரம் வாங்கி வைத்திருப்பது ரொம்ப சிறப்பு. ஏன்னா 10ஆம் இடன்றது மாமியார் ஸ்தானம், அதுவும் சுக்கரனுடைய காரகத்துவமாக இருக்கிறனால தனி கொடுத்தனம் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேரேஜ் ஆகி தனி கொடுத்தோம்னா மாமியார் வீட்டிலேருந்து மாமியார் கையால் ஒரு வெள்ளி பொருள், ஒரு டம்ளரோ ஒரு கரண்டியோ அல்லது ஒரு ஸ்பூனோ ஏதோ ஒரு பொருளை வந்து வாங்கிட்டு வந்து உங்களோட சாமி ரூமில் அல்லது பணம் வைக்கக்கூடிய இடத்துல அல்லது தொழில் செய்யக்கூடிய இடத்துல இந்தமாரி ஒரு இடத்துல நீங்கள் வைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா தொழில் இருக்கக்கூடிய சிக்கல் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை நிவர்த்தி செய்யறதுக்கான அற்புதமான ஒரு வழிமுறைகள் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்ற விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி, அடுத்தது பெற்றோர் தேர்ந்தெடுப்பதை திருமணம் செய்து கொள்வதுதான் ரொம்ப சிறப்பு. இந்த இடத்துல இருக்கிறது மட்டும் 10ஆம் இடத்து அதிபதியை வந்து பார்த்தீங்கன்னா துலாமில் இருந்ததுன்னா பெற்றோர்கள் பார்த்து திருமணம் செய்து கொள்வது தான் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நன்மைகள், முன்னேற்றத்தை, வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த இடத்துல வந்து நீங்கள் காதல் திருமணம் செய்யும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த சந்தோஷம், மகிழ்ச்சி, நிறைவு இதெல்லாமே வந்து கொஞ்சம் குறைவாக தான் கிடைக்கும் அப்படின்றத இருக்குது. சரிங்களா? அடுத்தது வெள்ளித்தட்டில் தேனூற்றி சாப்பிட்டு வர தொழில் மேன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது வெள்ளித்தட்டில் தேன் ஊற்றி அதை நம்ம சாப்பிட்டு வரும்போது, இல்லை வெள்ளி ஸ்பூனில் எடுத்து வச்சு சாப்பிட்றது நம்ம வசதிக்கு தகுந்தார் போல். ஏன்னா இது வந்து தொழிலில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் சாதாரண ஒரு தொழிலாக இருந்தாலும் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் கரெக்டாக இதை ஹைலைட் பண்ணி நீங்கள் கரெக்டாக செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா இன்னும் நல்ல ஒரு வளர்ச்சிகள், முன்னேற்றங்கள் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பாட்டில் ஏற்படுத்தும். இவர்கள் எந்த பொருளையும் தானமாக பெறக்கூடாது. அதாவது வந்து இந்த வெள்ளித்தட்டில் பண்ணுறதும் தேன் வாங்குறதும் இதை மட்டும் நீங்கள் உங்களோட சொந்த காசில் தான் வாங்கி பண்ணணும். இது வேறு யாராவது வாங்கி கொடுத்து பண்ணுறதோ அவ்வளோ சிறப்புத்தன்மைகள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்காது. ஸோ அதனால் அதை நீங்கள் வந்து எப்பயுமே கொஞ்சம் கரெக்டாக ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டு வந்து பாருங்கள். இது வந்து 10ஆம் இடத்து அதிபதி துலாமில் இருந்ததுன்னா, அதுக்கு அடுத்தது 10ஆம் அதிபதி விருச்சிகத்தில் இருக்குது. இப்போ 10ஆம் அதிபதி விருச்சிகத்தில் இருந்துச்சு அப்படின்னா தினமும் காலையில் தேன் சாப்பிடுவது ரொம்ப சிறப்பு. தினமும் காலையில் டைமில் தேன் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா தொழிலில் நல்ல டெவலப்மெண்ட், இம்ப்ரூவ்மெண்ட்டும் அபிவிருத்திகளும் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றத இருக்குது. அடுத்தது அரச மரம் மற்றும் முள் செல்லிகளை வெட்டக்கூடாது. இந்த விருச்சிகத்தில் இருக்கிறவங்க மட்டும் வந்து அரச மரத்தை எக்கார்ந்து கொண்டு வெட்டக்கூடாது. அதே நேரத்தில் முள்ளு செடி இருந்ததுனாலும் அதை நீங்கள் வெட்டாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. சரிங்களா? அடுத்தது மரப்பெட்டியில், அதாவது மரப்பெட்டியில் பணம் வைத்து எடுப்பது ரொம்ப சிறப்பு. 10ஆம் அதிபதி வந்து விருச்சிகத்தில் இருந்ததுன்னா மரப்பெட்டியில் வந்து பணம் வைத்து எடுப்பது ரொம்ப சிறப்பு. அது உங்களோட வசதிக்கு வாய்ப்பார் போல் எந்த மரப்பெட்டி வேணாலும் நீங்கள் தயாரித்து கொள்ளலாம், பயன்படுத்தி கொள்ளலாம். அது சிறப்பு தன்மையை கொடுக்கும். மண்ணால் செய்த பாத்திரத்தில் தேன் வைத்திருப்பது மிகவும் அதிர்ஷ்டத்தை உருவாக்கி கொடுக்கும். ஒரு மண்பானை மாரி குவில் மாரி ஒன்று வாங்கிட்டு அதில் தேன் ஊற்றி நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னாலும், உங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்துல வச்சுருந்தீங்கனாலும் நல்ல டெவலப்மெண்ட்டும் இம்ப்ரூவ்மெண்ட்டும் தொழில் ரீதியில் இனிப்பான செய்திகள்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது இனிப்பு ரொட்டி செய்து மகான்களுக்கு வழங்கலாம். சன்னியாசிக்கு, இந்தமாரி மடாதிபதிகளுக்கு, இதுமாரி ரோட்டில் இருக்கக்கூடிய துறவரம் வாழ்க்கை மேண்டி கொண்டு வந்திருக்கிறவங்க, ஸோ இப்படிப்பட்ட இருக்கக்கூடிய நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவர்களுக்கு வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது தொழிலில் டெவலப்மெண்ட்டும் இம்ப்ரூவ்மெண்ட்டும் வளர்ச்சியும் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கும். அவங்களுக்கு அந்த இனிப்பு ரொட்டி செஞ்சு நீங்கள் கையால் செஞ்சு கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா டெவலப்மெண்ட். இது எப்போ கொடுத்தா நல்லாயிருக்கும்? ஒன்று உங்களோட ஜென்ம நட்சத்திரம், இல்லைன்னா பௌர்ணமி நாள். இந்த 2 நாளைக்கு தான் எப்பயுமே ஒரு மனிதனுக்கு சக்திகள் அதிகரிக்கிறதும் குறையிறதும் அதை இதை பண்ணுறதுக்கும் இதுதான் நமக்கு சரியான ஒரு வழிமுறைகளாகும். ஸோ அதனால் இதை வந்து நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிறது பல வகையில் நன்மைகளை கொடுக்கும். அடுத்தது ஜீவசமாதி வழிபாட்டில் கலந்து கொண்டு இனிப்பு ரொட்டியும் வழங்கலாம். இப்போ வந்து ஜீவர்கள், சித்தர்களுடைய ஜீவசமாதி வந்து பூஜைகள் நடக்குது, இந்தமாரி விஷயத்தெல்லாம் அவங்க நடத்துவாங்க. அப்போ அந்தமாரி நடத்தக்கூடிய இடத்துலையுமே நீங்கள் வந்து இந்தமாரி இனிப்பு ரொட்டி நீங்கள் எடுத்து செஞ்சு கொடுத்துட்டு போனீங்க அப்படின்னாலும் நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும். அடுத்ததாக செவ்வாய்க்கிழமைனால இஷ்ட தெய்வத்திற்கு செல்லலாம். இந்த செவ்வாய்க்கிழமைனால உங்களுக்கு எந்தமாரி ஒரு இஷ்ட தெய்வங்கள் இருக்குதோ அந்த இஷ்ட தெய்வத்துக்கு நீங்கள் வந்து இந்த இதை கொண்டு போய் பொருள், இனிப்பு பொருள் ஏதோ ஒன்று செஞ்சு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தீங்கனாலும் சிறப்பான ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். அடுத்தது செவ்வாய்க்கிழமைனால அனுமனுக்கு செந்தூரம் மற்றும் ஆடை சாற்றி வர வறுமை போக்க
கடன் நீங்கி நோய்களும் நீங்கும், தொழிலும் விருத்தியாகும், சுகபோகமும் ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ செவ்வாய்க்கிழமை நாளில் ஆஞ்சநேயருக்கு செந்தூரம் ஆடை சாற்றி வந்தீங்கன்னா, இந்த விருச்சிகத்தில் 10ஆம் இடத்து அதிபதி இருந்ததுன்னா எவ்வளோ பெரிய வறுமைகளும் கஷ்டங்களும் துன்பங்களும் இருந்துச்சு அப்படின்னா முற்றிலுமாக விளங்கக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் உங்களுக்கு அற்புதமான ரிசல்ட்டு 100% பலப்படுத்தி கொடுக்கும். இதை நீங்கள் எல்லாருமே பயன்படுத்தி கொள்வது ரொம்ப நல்லது. சரிங்களா? அடுத்தது 10ஆம் அதிபதி தனுசில் இருந்துச்சுன்னா, அடுத்தது 10ஆம் அதிபதி தனுசில் இருக்குது அப்படின்னா, வண்டி வாகனத்தில் இறந்தவருடைய போட்டோ வைப்பது நன்மையை தரும். அப்போ தனுசில் நீங்கள் 10ஆம் இடத்து அதிபதி இருக்குன்னா, நீங்கள் ஒரு கார் வச்சுருக்கிறீங்க, இல்லை ட்ராவல்ஸ் வச்சுருக்கிறீங்க, ஒரு பஸ் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா, உங்களுடைய முன்னோருடைய போட்டோ அங்கே வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த தொழிலோட ரெண்டிங் நிறையா இருக்குது. நிறையா பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா முன்னோருடைய போட்டோ வச்சுருப்பாங்க, ஆனால் அவங்களோட நினைவாக வச்சுருக்கிறது ஒரு பக்கம். ஆனால் தனுசில் 10ஆம் இடத்து அதிபதி இருந்து வச்சாங்கன்னா கூடுதல் பலங்கள் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க. அதேமாரி பிச்சை கேட்பவரிடம் இல்லை என்று எப்பயுமே சொல்லக்கூடாது. தனுசில் 10ஆம் இடத்து அதிபதி இருந்துருச்சுன்னா, ஏன்னா தர்மராசியாக இருக்கின்ற காரணத்தினாலையும் அந்த இடத்துல இல்லை என்று சொல்லக்கூடாது. ஏதோ ஒரு தொகையோ ஏதோ ஒரு பொருளோ வாங்கி கொடுப்பது மிகவும் சிறப்பு தன்மையை கொடுக்கும். அடுத்தபடியாக திங்கட்கிழமை வெள்ளிக்கிழமை நாளில் கோவிலுக்கு சென்று அங்கே நெய், தயிர், கற்பூரம் தானம் கொடுப்பது ரொம்ப நல்லது. இந்த தனுசில் 10ஆம் இடத்து அதிபதி இருந்ததுன்னா திங்கட்கிழமை நாளில் அல்லது வெள்ளிக்கிழமை நாளில் இதை செய்வது ரொம்ப சிறப்பு. அடுத்ததாக வீட்டின் முன்பகுதியில் மஞ்சள் நிற பூக்கள் பூக்கும் செடிகளை வளர்ப்பது தொழில் வளர்ச்சிக்கு ஒரு உத்வேகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ இதை நீங்கள் எப்பயுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்ற விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி. அடுத்தது அரசமர தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்து வர மேன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அரசமர தட்சிணாமூர்த்தின்றது இவங்களுக்கு இயற்கையாகவே உண்மையாகவே விசேஷமான ஒரு தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். தொழிலில் டெவலப்மெண்ட்டுக்கு, இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு, ஒரு வளர்ச்சிகளுக்கு கண்டிப்பாக பலப்படுத்தும் அப்படின்றது இருக்குது. அடுத்தது யாரையும் ஏமாற்றக்கூடாது, பொய் சாட்சி சொல்லக்கூடாது. தனுசில் 10ஆம் இடத்து அதிபதி இருந்துச்சுன்னா தொழிலில் மட்டுமல்ல எல்லா வகையிலுமே பொய் சாட்சி சொன்னீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே முடக்கி விட்டுரும், குடும்பத்தை பிரிச்சிடும், வறுமை வந்துடும், அவமானங்கள் வந்துடும், தொழில் முடக்கத்தை கொடுக்கும், நல்ல தொழில் அமையாது, நிலையான வருமானத்தை கொடுக்காது. இந்த தனுசில் 10ஆம் இடத்து அதிபதி இருந்தால் மட்டும் எக்காரணம் கொண்டு பொய் சாட்சி சொல்லக்கூடாது. யார் ஒருத்தர் கூட எவ்வளோ க்ளோஸாக இருந்தாலும் சரி, அது உண்மையை சொல்லி ஃபேஸ் பண்ணிக்கிட்டா கூட பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்தமாரி ஒரு விஷயத்தை நீங்கள் பயன்படுத்தி பண்ணீங்கன்னா எல்லா வகையிலுமே உங்களை தோல்வி அடைய வச்சிரும். அடுத்தது கங்கையில் குளித்து வர நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். எப்பயுமே 10ஆம் இடத்து அதிபதி தனுசு இருந்ததுன்னா வாய்ப்பு கிடைக்கிறவங்க கம்பல்சரி பார்த்தீங்கன்னா நீங்கள் காசிக்கு போய் கங்கையில் குளிச்சுட்டு வர்றது எல்லா வகையிலுமே உங்களுக்கு அதீத நன்மைகள் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா தனுசில் 10ஆம் இடத்து அதிபதி இருக்கும்போது தொழில் ரீதியில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், தொந்தரவுகள், ஆர்டர் லேட் ஆகுது, பணம் முடக்கத்தாதுன்னா நீங்கள் காசிக்கு போய் கங்கையில் குளிச்சுட்டு வர்றது பல வகையில் நன்மைகள் முன்னேற்றத்தை கொடுக்கும். அடுத்தது தொடர்ந்து 43 நாட்கள் செம்பு நாணயத்தை நீரில் போட துரதிர்ஷ்டங்கள் எல்லாமே விலகி போகும். இவங்க செம்பு நாணயத்தை ஒரு 43 வாங்கி வச்சு 43 நாட்கள் ஒரு தண்ணியில் போட்டுக்கிட்டே வந்துட்டு அந்த தண்ணி எடுத்துகிட்டு போய் ஓடக்கூடிய நதி நீரில் தூக்கி எரிஞ்சிட்டு வந்தீங்கன்னா தொழில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாம் விலகி போகக்கூடிய அமைப்பாற்றல் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது தனுசில் 10ஆம் இடத்து அதிபதி இருந்தனா ராமர் பட்டாபிஷேகம் போட்டா வைத்து வழிபாட்டு வந்தால் தொழில் மேன்மையும் விருத்தியும் உண்டாகும். இப்போ ராமருடைய பட்டாபிஷேகம் செய்வதன் மூலமாக எல்லா வகையிலுமே அவர்களுக்கு நன்மையும் முன்னேற்றத்தை வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் இதை நீங்கள் ப்ராப்பராக கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி. அடுத்தது 10ஆம் இடத்து அதிபதி மகரத்தில் இருந்தால், 10ஆம் இடத்து அதிபதி மகரத்தில் இருக்குது அப்படின்னா சாப்பாட்டிற்கு கஷ்டப்படும் யாசகர்களுக்கு வாழைப்பழம், பருப்பு, ஸ்வீட்டு இவைகளை கொடுக்க தொழில் அபிவிருத்தியாகும், நஷ்டத்திலிருந்து விடுதலை பெற முடியும், இது எதிர்பாராத ஆபத்திலிருந்தும் காக்கும். அப்போ சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டிருக்க யாசகர்களுக்கும் கொடுக்கலாம். அதே நேரத்தில் ஒரு கோயில் பூசாரி, ஒரு சின்ன கோயில் பூசாரியாக இருக்கும், அவங்களுக்கு வருமானமே இல்லாமல் இருக்கும். ஸோ இந்தமாரி ஒரு சூழ்நிலை இருக்கிறவங்களும் அவங்களுக்கும் இந்தமாரி நம்ம கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா இந்த வாழைப்பழம், பருப்பு, ஸ்வீட் வகைகள் அவங்களுடைய
இதுக்கெல்லாம் கொடுத்துட்டு வரும்போது தொழில் நல்ல டெவலப்மெண்ட்டும் அபிவிருத்திகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆண் பெண் யாராக இருந்தாலும் கணவன் மனைவி தவிர்த்து பிற பெண் ஆண் தவறாக நினைக்கக்கூடாது. எதிர்காலத்தில் தரித்திர நிலை உண்டாகும். ஏன்னா காலபுருஷத்துக்கு 10ஆம் இடம் மகரம். அப்போ உங்கள் லக்னத்துக்கு 10ஆம் இடத்து அதிபதி அங்கே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த பெண் ஆணோ ஆண் மூல பெண்ணோ இந்த மாரி தப்பான வழியிலையோ தவறான வழியிலையோ இந்த சிந்தனைகள் இந்த மாரி எண்ணங்கள் இருந்துச்சு அப்படின்னா எல்லா வகையிலுமே நமக்கு முடக்கத்தை கொடுத்துரும். அதை நம்ம தவிர்த்து கொள்வது ரொம்ப நல்லது. அப்படின்னா 10ஆம் இடம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கர்மக்காரனாக வருகின்ற காரணத்தினால அவர் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால நாம் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை இங்கே எச்சரித்து குடிக்கிறது. அடுத்தது கேது தெய்வத்திற்கு நன்றி செய்யும் விதமாக சாந்தி செய்து கொள்வது நல்லது. அப்போ கேது பிரித்தி நீங்கள் மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். கேதுவை வழிபாடு செய்வதன் மூலமாகவும் இந்த மகரத்தில் 10ஆம் இடத்ததிபதி இருக்கும்போது தொழிலுடைய டெவலப்மெண்ட்டுக்கும் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கும் வளர்ச்சிக்கும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது விநாயகருக்கு அபிஷேகம் செய்து வணங்கி வரவும் அதுவும் ஒரு மேன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது கருப்பு ரோஸ் நிற உடைகள், கருப்பு ரோஸ் நிற உடைகள் தவிர்த்து கொள்வது நல்லது. இவங்க ரோஸ் கலரும் கருப்பு கலரும் தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. தொழில் மந்தமாக இருந்தாலும் நஷ்டம் அடைந்தாலும் வீட்டிற்கு அருகில் உள்ள கிணற்றில் வெள்ளி காசு போடவும். அப்போ தொழில் முடக்கம் நஷ்டம் இந்த மாரி ஒரு விஷயங்கள் அங்கே வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் இதை பயன்படுத்துவதன் மூலமாக மிக விரைவில் நல்ல ரிசல்ட்டுகள் நல்ல பலங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்ற விஷயத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். சரிங்களா? அடுத்தது வேலை கிடைக்க வேண்டும் என்றால் சிறிது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பால் எடுத்து கிணற்றில் ஊற்றவும். என்னைக்கு நீங்கள் பிறந்த கிழமை அன்னைக்கு பால் சும்மா ஒரு 1/4 டம்ளர் கிணத்துல ஊற்றிட்டு வந்தீங்கன்னா வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் அமைப்பாற்றல் மிக விரைந்து அமைத்து கொடுக்கும். சரிங்களா? அடுத்தது பதவி உயர்வு கிடைக்க. இப்போ 10ஆம் இடத்து அதிபதி மகரத்திலே இருக்குது அப்படின்னா பதவி உயர்வு கிடைக்குன்னா சனிக்கிழமை தோறும் சூரியனுடைய நட்சத்திரத்தில், அதாவது சனிக்கிழமை தோறும் அல்லது சூரியனுடைய நட்சத்திரத்தில் இப்போ இந்த இடத்துல இருக்குது வெள்ளி காசு ஒரு முறை போடவும். எந்த இதில் போடணும்? ஒரு முறை காசு போடுறது கிணத்துல போடுறது ரொம்ப நல்லது சனிக்கிழமை நாளில். அல்லது சூரியனுடைய நட்சத்திரம் வரும் காலகட்டங்களில் கிணத்துல ஒரு வெள்ளி காயின் 1 கிராமோ 2 கிராமோ காயினை கொண்டு நீங்கள் அதை போட்டுட்டு வந்தீங்கன்னா அப்படின்னா மிக விரைவில் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் நல்லா பிரார்த்தனை பண்ணி போட்டீங்கன்னா மிக விரைவில் கிடைக்கும். அடுத்து கிழக்கு நோக்கி வாசல் வைத்து கொள்வது ரொம்ப நல்லது. அதாவது இவங்க தொழில் செய்யக்கூடிய இடத்துல மகரத்தில் இருந்துச்சு அப்படின்னா இவங்க கிழக்கு நோக்கி வைத்துக் கொள்வதன் மூலமாக நன்மைகளும் முன்னேற்றத்தை வளர்க்கணும். அப்படி இல்லைன்னா தொழில் செய்கிற இடத்துல கிழக்கு நோக்கி உட்காரும் போது உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுக்கு அடுத்தபடியாக 10ஆம் அதிபதி கும்பத்தில் இருந்தால் கையிலும் கழுத்திலும் தங்க ஆபரணம் அணிந்தால் தொழில் விருத்தி உண்டாகும். அப்போ 10ஆம் இடத்து அதிபதி கும்பத்தில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஆபரணம் பயன்படுத்துவது தான் உங்களுடைய தொழிலுடைய டெவலப்மெண்ட்டுக்கும் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றத நான் வச்சுக்கோங்க. இதை என்ன பண்ணோம்? கையில் மோதிரம் இந்த பிரேஸ்லெட் போட்டுக்கலாம், இல்லை மோதிரம் போட்டுக்கலாம், கழுத்தில் தங்காபரணம். சரி எனக்கு வசதி இல்லைங்கய்யா என்னங்கய்யா பண்ணுறது? அதுக்கு சில வழிமுறைகள் சொல்கிறேன். குங்குமப்பூ அரைத்து நெற்றில் இட்டு வர தொழில் யோகம் ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ சந்தனத்தையும் அல்லது குங்குமப்பூவை 2 மிக்ஸ் பண்ணி நெத்தியில் வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னாலும் தொழிலோடைய டெவலப்மெண்ட்டு அந்த ஒரு வசி ஆற்றல் ஏற்படுத்தி கொடுக்கும். என்றைக்குமே சந்தனத்தில் இயற்கையாகவே குங்குமப்பூ கலந்து வைக்கிறது ரொம்ப விசேஷம். ஆனால் இது நிறைய பேர் வைப்பதில்லை. அந்த குங்குமப்பூ பவுட்ரு ஒரு ஜன வசியத்தையும் ஜக வசியத்தையும் அடையக்கூடிய ஆற்றல் அந்த இடத்துல இருக்குது. அதை நீங்கள் பயன்படுத்துவது ரொம்ப நல்லது. மாதம் ஒரு முறை குளிக்கும் போது பால் விட்டு பிறந்த கிழமையில் குளித்து வர பீடை தரித்திரம் விலகும். அப்போ என்ன பண்ணால் நீங்கள் பிறந்த கிழமையில், அதாவது பிறந்த கிழமையில் வரக்கூடிய நாட்கள் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறை ஒரு கால் டம்ளர் 1/2 டம்ளர் நீ குடிக்கக்கூடிய தண்ணியில் பாலை ஊற்றி அதை குளிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பெரிய தரித்திர நிலைகள் இருந்தாலும் விலகி போகும். குறிப்பாக 10ஆம் இடத்து அதிபதி கும்பத்தில் இருந்ததுன்னா விலகி தொழிலோட டெவலப்மெண்ட்டும் அபிவிருத்திகளும் நல்ல ஒரு சிறப்பான ஒரு அமைப்பாற்றல் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது கோவிலுக்கு நல்லெண்ணெய் வாங்கி தரலாம், சிறப்பான வளர்ச்சி உருவாக்கி கொடுக்கும். ஒரு ஆர்டர் கிடைக்கல, தொழில் முடக்கமாக இருக்குது, ஒரு வெற்றி அடைய முடியல அப்படின்னு இருந்ததுன்னா உடனடியாக பார்த்தீங்கன்னா ஒரு கோவிலுக்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்தீங்கன்னா தொழிலோட டெவலப்மெண்ட் இம்ப்ரூவ்மெண்ட்டும் வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது மது அருந்தினால் தொழில் வளர்ச்சி தடைபடும்.
அதனால் கும்பத்தில் 10ஆம் இடத்து அதிபதி இருந்ததுன்னா மதுவை தவிர்த்துக் கொள்வது தொழிலுடைய டெவலப்மெண்ட்டுக்கு வளர்ச்சி கொடுக்கும். சனிக்கிழமை நாளில் விரதம் இருப்பது தொழிலில் முன்னேற்றம் உறுதியை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ இதை கூட நீங்கள் வந்து ஏற்படுத்தி கொடுத்து கொள்வது பல வகையில் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, முடிந்தவரை மாமிசம் சாப்பிடுவதை தவிர்த்து கொள்வது பல வகையில் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் இது எல்லாமே ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, 10ஆம் இடத்து அதிபதி வந்து மீனத்தில் இருந்துச்சுன்னா, 10ஆம் இடத்து அதிபதி மீனத்தில் இருக்குது அப்படின்னா பிறர் முன்னிலையில் எக்காரணம் கொண்டும் குளிக்கக்கூடாது. பிறர் முன்னிலையில் குளிக்கக்கூடாதுன்னு என்ன அர்த்தம்? முடிஞ்ச வரைக்கும் கூட்டத்தோட நம்ம தெரிஞ்ச முகத்தோடு குளிக்காமல் கடலில் போய் குளிக்கிற எல்லாத்துக்கு முன்னாடி குளிக்கிறோம், அது பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் ஒரு ரூமில் குளிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் இருந்தால், ஒரு வீட்டில் குளிக்கிறதுனா இன்னொருத்தர் கூட வச்சுக்கிட்டு குளிக்கிறதெல்லாம் இதை தவிர்த்து கொள்வது ரொம்ப நல்லது. முடிஞ்ச வரைக்கும் தனிமையில் குளிப்பது ரொம்ப நல்லது. அடுத்தது, ஆலயங்களில் உணவு பிரசாதம் கொடுப்பதை விட ஆடை தானம் கொடுப்பது ரொம்ப சிறப்பு. அதாவது வந்து இவர்களை பொறுத்த வரைக்கும் உணவு கொடுக்கறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆடை கொடுப்பதன் மூலமாக பல வகையில் இவங்களுக்கு நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் ஒரு உத்வேகங்களும் பல மடங்கு வளர்ச்சி கொடுக்கும் அப்படின்றது இருக்கிறது. அடுத்தது, காம்பவுண்டில் வந்து துளசி செடி வளர்க்கக்கூடாது. காம்பவுண்டு சுவரில் வச்சு இவங்கெல்லாம் வளர்க்க கரெக்டாக அதுக்குன்னு ஒரு இடத்த வச்சு நீட்டாக இடம் வச்சு நல்லா பாதுகாப்பாக பண்ண முடிஞ்சால் வளர்த்துங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அது அதிக ரிஸ்க்கு நீங்கள் எடுக்க வேண்டாம். ஸோ அதனால் இதை வந்து நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா, அடிக்கடி கோவிலில் வந்து தூய்மை பணியில் கலந்து கொள்வது பல வகையில் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சனிக்கிழமை நாளில் அரச மரத்துக்கடியில் வழிபாடு செய்து தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். சனிக்கிழமை நாளில் அரச மரத்துக்கடியில் நீங்கள் உட்காந்து தொழில் செய்கிறதை பற்றி சிந்திக்கிறதோ, அதில் உட்காந்து ஒரு முடிவு எடுக்கிறதோ, ஒரு குறிப்பு எடுக்கிறதோ, இதெல்லாம் வச்சிங்க அப்படின்னா இந்த மீனத்தில் இருக்கக்கூடிய 10ஆம் இடத்தினுடைய டெவலப்மெண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் வளர்ச்சி கொடுக்கும். அதேமாரி வீட்டின் முன்புறம் வந்து கழிவு நீர் தேங்காமல் பார்த்து கொள்வது ரொம்ப நல்லது. இது முன்னாடி நின்றுச்சு அப்படின்னா தொழில் முடக்கம் பண்ண போகுதுன்னு அர்த்தம், வறுமை வரப்போகுதுன்னு அர்த்தம், அவமானங்கள் வரப்போகுதுன்னு அர்த்தம், குடும்பத்தில் சண்டை வரப்போகுதுன்னு அர்த்தம். அதனால் எக்காரணத்தை கொண்டும் உங்களுடைய ஜாதகத்தில் 10ஆம் இடத்து அதிபதி மீனத்தில் இருந்துன்னா வீட்டுக்கு முன்னாடி டிச்சு தேங்கி நிற்கக்கூடிய தண்ணீர் இல்லாத அளவுக்கு நீங்கள் தான் பார்த்துக்கணும். ரோடே இருந்தாலும் ஏதாட்டு சொல்லி அதை தேங்காத அளவுக்கு பாதுகாப்பு பண்ணி உங்களுக்கு நல்லது ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் இதை ஃபாலோ பண்ணிக்கங்க. அடுத்தது, கோழி குஞ்சுகளுக்கு இறை போடுவது தொழில் வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மீனத்தில் இருக்கக்கூடிய 10ஆம் இடத்தை வந்து கோழி குஞ்சுகளுக்குள்ள இறை வந்து அடிக்கடி கொஞ்சம் போட்டுட்டு வாங்க. உங்கள் வீட்டில் வளர்த்துற கோழி குஞ்சுக்கு தான் போடணும்லாம் கிடையாது. பக்கத்தால் இருக்கிறது தெரிஞ்சவங்க வீட்டில் இந்தமாரி இருந்ததுன்னா அவங்கள வந்து கோழி குஞ்சு போட்டுட்டு வருது, அந்த கோழி குஞ்சுக்கு உணவு போட்டுட்டு வருவது மூலமாக அதை எடுத்து சாப்பிட தொழில் இருக்கிற சின்ன சின்ன சிக்கல் பிரச்சனைகள், வேலையாட்கள் அமையாமல் இருக்கிறது, இது எல்லாமே நிவர்த்தி செய்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை வளர்ச்சியும் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது, குருமார்களுடன் எப்பயுமே தொடர்பில் இருப்பது ரொம்ப சிறப்பு தன்மைகளை கொடுக்கும். ஏன்னா இந்த குருவோட வீடு, அதே நேரத்தில் அங்கே நல்ல ஒரு உத்வேகத்தை பலத்தை எடுத்து ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றது இருக்குது. ஸோ அதனால் இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறது பல வகையில் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். அப்போ 10ஆம் இடத்து அதிபதின்றது மீனத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் எப்பயுமே ஃபாலோ பண்ணிக்கிறது நல்லது. ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 12 பாவத்தில் 10ஆம் இடத்து அதிபதி இருந்தால் தொழிலுடைய டெவலப்மெண்ட்டுக்கும் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கும் என்ன வளர்ச்சி கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த இவ்வளோ நேரம் உங்களுக்கு நான் இன்றைக்கி தான் முதல் பேச்சாளர் ஐயா வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆனதுனால நான் பேச வேண்டிய சூழ்நிலைகள். அதனால் இவ்வளோ நேரம் வரைக்கும் பொறுமையாக கேட்டறிந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மனமார்ந்த ஒரு நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாம் நிறைவாகட்டும். வாழ்க வளமுடன். அடுத்த சிறப்பு பேச்சாளராக நம்முடைய அறிவித்த